ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய கலக்கா. நம்ம ஊர்லேயும் இருக்குது, நாட்டு கலக்கா இருக்குது, தண்ணி கட்டுற கலக்கா இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய கலக்காவை நான் பார்க்கவே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இத்தா சைஸ் ஒன்று நாகப்பழம் சைஸில் இருக்குது கலக்கா. ஆக்சுவலி நீங்கள் யாராவது இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் கிடைக்கிறா இவ்வளோ பெருசு? ஏன்னா நம்ம ஊர்லேயும் தண்ணி கட்டுற கலக்கா இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா அனந்தபூர், நம்ம சைக்கிளில் அனந்தபூர் தாண்டி போயிட்டுருக்கோம். உள்ள பருப்பு பாருங்களேன், கலக்கொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது. இழந்த பழம் சைஸ் இருக்குது ஒன்று ஒன்றும். இத்தனை சைஸு கலக்காவனா இப்போ தான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த ஊர் மண்ணுக்கு அப்படி வளருதான்னு தெரியல. இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், எடுத்து வைக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். வீடியோவில் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் எத்தா சைஸு. ஐயோ, நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது பாருங்கள். நான் அதுவும் கிட்ட தான் காமிக்கிறேன். ஒன்று எத்த சைஸு. அதே மாதிரி நான் என்ன நினச்சேன், ஓகே தேங்காய் மாதிரி தொட்டு பெருசாக இருக்கும், உள்ளே வந்து தண்ணி வழுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ள பருப்பும் பார்த்தீங்கன்னா எத்தா சைஸு. சாப்பாடே தேவையில்ல போல், இதுவே சாப்பிட்டுக்கலாம் போல், அந்த சைஸ் இருக்குது. ஆனால் டக்குன்னு தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு தான் இருக்குது, வெயிட் இல்லை காய். ஸோ இதை பற்றின நாலேஜ் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சைக்கிள் இங்கே நிற்குது கரெக்டாக. அங்கே பாருங்கள், ஹைதராபாத் நேராக போகணும். கொடி பறக்குதா இந்த ரைடு. நான் எங்கே உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பேக் கேமரா வரணும். ஹாய், இங்கே தான் உட்காந்துருக்கும் ஹைவே. ஸோ இன்றைக்கி டே வந்து 5 நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெயில் பட்டே கலப்புதுங்க. 12:30 மணி. பட் வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வேறு லெவலில் வெயில். அதனால் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ தான் சரி இந்த கலக்கா ஒரு நண்பர் கொடுத்துட்டு போனார். சரி இதை பார்த்தோடனே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இத்தனை சைஸ் கலக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் தான். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 5 நாள் தான் ஆயிருக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் என்னென்ன காண போகிறோன்னு தெரியல. இதுதான் மதிய உணவு, இதுதான். ஓகே guys, bye, see you on next video.